குடியின் தீமைகள் பற்றியும் குடியினால் விளையும் பாதிப்புகள் பற்றியும் ஒருத்தர் ஒரு கூட்டத்துல மைக்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பேச்சு பலரையும் கவர்றதா இருந்துச்சு. கேள்வி பதிலோட ஏற்ற இறக்கத்தோட வெகுண்டெழுந்து பேசினாரு. இந்த நகரில் மிகப்பெரிய பணக்காரர்கள் யார்? மதுக்கடை உரிமையாளர்களே. இந்த நகரில் சொத்து யாருக்கு அதிகமாக இருக்கிறது? மதுக்கடை உரிமையாளர்களிடமே. இந்த நகரத்தின் பங்களாக்களுக்கும் விடுதிகளுக்கும் உரிமையாளர்கள் யார்? மதுக்கடை வைத்திருப்பவர்களே. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் எல்லாம் யாரிடம் போகின்றது? மதுக்கடை உரிமையாளர்களிடமே. உணர்வு பூர்வமாக அவர் உரையாற்ற அத்தனை பேரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சதும் ஒரு தம்பதியர் அவரை சந்திச்சாங்க. அவர்கிட்ட நன்றி சொன்னாங்க. அவருடைய பேச்சு அவங்களுக்கு ஒரு சில தெளிவுகளை தந்ததா சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்ட பேச்சாளருக்கு ஒரே மகிழ்ச்சி. என் பேச்சு உங்களுக்கு தெளிவு கொடுத்ததை குறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனிமேல் மதுக்கடை பக்கம் போக மாட்டீங்க அப்படித்தானேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த கணவன், நீங்க எங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க நன்றி சொன்னதன் காரணம் இதுதான். நாங்க 2 பேருமே எந்த தொழில இறங்கலாம், எந்த தொழில் லாபகரமா இருக்கும்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அத பற்றி ஒரு தெளிவு எங்க கிட்ட இல்லாம இருந்துச்சு. இப்போ உங்க பேச்ச கேட்ட பிறகு மதுக்கடை ஆரம்பிப்பது நல்ல லாபத்தை கொண்டு வரும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னான். பேச்சாளருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. பல நேரங்கள்ல அடுத்தவங்க அறிவுரைய நாம இந்த லட்சணத்துலதான் கேட்கிறோம். மத்தவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத நாம முற்றிலுமா ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு எது வசதியா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதை நமக்கு ஏற்றாற் போல மாற்றியும் கொள்றோம். ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு ஊக்கத்தை தரும் மதுவை கைவிடாதேன்னு ஒருத்தர் பொருள் சொன்னாராம். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும்னு அறிவுரைய புரட்டுறவங்கள பத்தி வேதத்துல ரொம்ப சரியா போட்டிருக்குது.